நித்யா, சீக்கிரமா வேலைக்கு கிளம்பு. நேரமாச்சுல்ல. இல்லக்கா, இனிமே நான் வரல. ஏம்மா? எல்லாம் என்னை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வேலை பண்ணுறதுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லைக்கா. பண்ணுறவங்க பண்ணிட்டு போகட்டும். நமக்கு என்ன? நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம இருக்கணும். அவங்கள பார்த்தெல்லாம் நம்ம பயந்து போகக்கூடாது. அக்கா, இப்படி நான் பிறந்தது என்னோட தப்பாக்கா? பின்ன ஏன்க்கா அவங்க எல்லாம் என்னை கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க? இதா பாரு நித்யா, இந்த மாதிரி நம்மளை கிண்டல் அடிக்கிறவங்க முன்னாடி தான் நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நமக்கு நிறைய தைரியமும் நம்பிக்கையும் இருக்கணும். அதான் நான் உனக்கு சொல்கிறேன். இவங்களெல்லாம் பார்த்து நம்ம பயந்து போயிட்டே இருந்தா என்றைக்குமே நம்மளால் முன்னேற முடியாது. நம்மளோட உருவம் எப்பவும் நம்ம டேலண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ விரும்புகிற கோர்ஸ் எடுத்து படிக்கணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். நான் ஒருத்தி சம்பாதிக்கிற பணம் பத்தாதுமா. நீயும் சேர்ந்து சம்பாதிச்சதான் ஆன்லைனில் நீ கோர்ஸ் எடுத்து படிக்க முடியும். உனக்கு தெரியும் இல்லை, யாரோ ஏதோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உன்னோட ஃப்யூச்சரை நீயே ஸ்பாயில் பண்ணிக்க போறியா? டேலண்ட்ங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அதுக்கும் நம்ம உருவத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ கான்ஃபிடெண்ட்டாக வேலை பண்ணு நித்யா. நீ இப்படியே உக்காந்துட்டு இருந்தா உன்னோட ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். என் ஒருத்தியோட சம்பளம் இந்த வீட்டு வாடகைக்கும் சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்குது. வா போகலாம். சரிக்கா, நான் வரேன். அம்மா, எங்கே உன் தங்கச்சி நித்யா? அவள் தோட்டத்தில் வேலை பார்க்க போயிருக்கா. ஏம்மா? ஐயோ, அவளை முதல்ல கூப்பிடு. ஏங்கம்மா, என்னாச்சு? என் பொண்ணோட பசங்க லீவில் வந்திருக்காங்க. இங்கே தான் ஒரு 10-15 நாள் இருந்துட்டு போவாங்க. அவங்க உன் தங்கச்சியை பார்த்தா பயந்துடுவாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். நீ முதல்ல உன் தங்கச்சியை கூப்பிடு. ஒரு 10-15 நாள் கழித்து வேலைக்கு வர சொல்லு. அம்மா, நான் அவகிட்ட சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேம்மா. அவள் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சொல்லாதீங்கம்மா. அவள் மனசு ரொம்ப கஷ்டப்படும். சரி சரி, நீ முதல்ல அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. அட, இங்கே பாரு, ரியலாக ஒரு ஜோம்பி வந்துட்டுருக்கு. என்னது ஜோம்பியா? ஏய், அங்கே பாரு. ஹலோ அக்கா, நாங்கள் எல்லாம் ஜோம்பியை படத்தில் தான் பார்த்துருக்கோம். நேரில் எல்லாம் பார்த்ததில்ல. நீங்கள் உங்களை பார்த்தா ஜோம்பி மாதிரியே இருக்குது. இது மேக்கப்பா இல்லை உண்மையா? நான் சின்ன புள்ளையா இருக்கிறப்போ ஏதோ கெமிக்கலோட விளையாடிட்டு இருந்தேன். அது தவறி என் மேலே விழுந்துடுச்சு. அதனால தான் என் கண்ணு இப்படி ஆயிடுச்சு. ஐயோ பாவங்க்கா நீங்கள். ஐயோ பாவங்க்கா நீங்கள். நீங்கள் தான் இங்கே கார்டனிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆமாம் தம்பி, நான் தான் இந்த தோட்ட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ தாக்கா எங்கள் பாட்டியோட தோட்டம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கு. அக்கா, இங்கே கூட கொஞ்சம் நேரம் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா? கண்டிப்பாக விளையாடுறேம்மா. வாங்க, நாங்கள் 3 பேரும் நல்லா ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. அட, இந்த பசங்க அந்த பொண்ணு கூட சேர்ந்து நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்களே. இதை பாரு, நீ உன் தங்கச்சிக்கிட்ட ஒன்றும் சொல்லாத. எப்போ பார்த்தாலும் இந்த பசங்க ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட விளையாடுறதில்ல. உன் தங்கச்சி வந்த உடனே அவ கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. நான் சொன்னது எதுவும் உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லாத. சரிங்கம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. விளையாடி விளையாடி அழுத்து போச்சு. நாங்கள் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா? அக்கா, உங்களுக்கு என்ன பீஸா வேணும் சொல்லுங்கள். அந்த கடையில் வாங்கி பீஸா சாப்பிட்றத விட நாமளே சமைச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கெல்லாம் சமையல் பண்ண தெரியுமா? ஐயோ, எங்களுக்கு சமையல் பண்ணவே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? ம், எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாமா? ஆ, இது நல்ல ஐடியாவாக இருக்குது. சரி வாங்க, இன்றைக்கி நாங்கள் ஊத்தாப்பம் பண்ணி சாப்பிட்லாம். வெஜிடபிள் ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், முட்டை ஊத்தாப்பம்னு நிறைய வெரைட்டியாக பண்ணி சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள் கட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். இல்லைன்னா கத்தி விரலில் பட்டுடுச்சுன்னா காயம் ஆகிடும். ஆ, நான் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுறேன். நானும் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுறேன். தோசை மாவு எடுத்து சட்டியில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜிடபிள் போட்டால் வெஜிடபிள் ஊத்தாப்பம். ஆனியன் போட்டால் ஆனியன் ஊத்தாப்பம். முட்டை போட்டால் முட்டை ஊத்தாப்பம். அட, கொஞ்ச நேரத்துலேயே இத்தனை வெரைட்டியாக ஊத்தாப்பம் வந்துடுச்சே. வாங்க, நம்ம நல்லா சாப்பிட்லாம். அட, பரவாயில்லையே. உன் தங்கச்சி
என் பேரங்களுக்கு ஊத்தாப்பம் எல்லாம் ஊத்த கத்து குடுத்துட்டா, எப்ப பார்த்தாலும் இவங்க பீஸா, பர்கர் அது இதுன்னு தான் வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இதெல்லாம் கூட சாப்பிடுறாங்க. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுறாங்க. பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு பார்த்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவா. முதல்ல இந்த விஷயத்த என் பொண்ணுகிட்ட சொல்றேன். வேணி, நீ வந்து வீட்டுக்கு பாரு உன் பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. இப்போ உன் பசங்க அவ்வளவா செல்போன் எல்லாம் எடுக்கிறதே இல்ல. நல்லா சமைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு எனக்கு கேழ்வரகு தோசை சுட்டு குடுத்தாங்க. அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இந்த நித்யா பொண்ணு தான் காரணம். நீ எப்போ வர? வந்து பாரு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட! என் பசங்க எப்போ பார்த்தாலும் வீட்ல செல்ஃபோன், டிவின்னு தான் இருக்காங்க. அதுக்காகத்தாம்மா உங்க வீட்ல அனுப்பி வச்சேன். பசங்க இப்ப சமைக்க கூட ஆரம்பிச்சுட்டாங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. யாரு அந்த பொண்ணு நித்யா? அது எங்க தோட்டத்துல வேலை செய்ற பொண்ணுதாம்மா. அவ அக்கா கூட இங்க சமையல் வேலை பண்ணிட்டு இருக்கா. என் தங்கச்சி என்ன மாதிரி வீட்டு வேலை பண்ணாம படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்க்கா. அதான் என் ஆசை. கண்டிப்பா உன்னோட ஆசையை நான் நிறைவேத்துறேன். நீ எங்க கூட எங்க ஊருக்கே வந்துடு. நானே உன்னை படிக்க வச்சுக்கிறேன். என் குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல துணையா இருக்கும். நானும் காலையில ஆஃபீஸ்க்கு போயிடுறேன். எப்படியும் வரதுக்கு நைட் ஆயிடுது. அது வரைக்கும் நீ என் குழந்தைங்களுக்கு துணையா இருப்ப. நீ என்ன படிக்கிறியோ படி. அந்த செலவெல்லாம் நானே எடுத்துக்கிறேன். நீ வந்து எங்க வீட்லயே இருந்துக்கோ நித்யா. ரொம்ப நன்றிக்கா.